சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது பார் கீர்த்தி, இது நான் மட்டும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நீ நடக்காத விஷயத்தை பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னடா? சரி, நீங்க பேச வேண்டாம், நான் போய் இத பத்தி பேசுறேன். நான் இப்பவே போய் ஆதி அண்ணன்கிட்ட இத பத்தி பேசுறேன். ஐயோ கீர்த்தி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? யாரும் யார்கிட்டயும் போய் பேச வேண்டாம். ஏன் அண்ணி, பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே, நானும் அதுக்காக தான் சொல்றேன். என்ன விடு கீர்த்தி, எனக்கு ஆதியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் இப்ப எடுத்திருக்கிற முடிவுல சந்தோஷமா இருக்கான். அதனால அத பத்தி தயவு செஞ்சு இனிமே பேசாத. இது பாரு கீர்த்தி, கல்யாணம் ஆக போற நேரம். இந்த வீட்ல ஒரு குழந்தை பிறக்க போற செய்தி வந்திருக்குன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை நீ தான் காப்பாத்தணும். அது நிலைச்சு இருக்கணும். சங்கவி அவ அவ எல்லா விதத்திலயுமே ஆதிக்கு பொருத்தமா இருப்பா. இந்த குடும்பத்துக்கும் பொருத்தமா இருப்பா. உன்னை உன் குழந்தைய நல்லா பார்த்துப்பா. ஆமா கீர்த்தி. அண்ணி, உண்மையை சொல்லுங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறீங்க. தயவு செஞ்சு இப்பயாவது மனசுல உள்ளத வெளிப்படையா பேசுங்க. எதையும் மறைக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கீர்த்தி. நான் எதுக்கு மறைக்க போறேன்? இது பாரு கீர்த்தி, எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை வேண்டான்னு மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தைய பெத்து வளர்ப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நிஜமா சொல்ல, இந்த குழந்தை உனக்கு வேணுமா வேண்டாமா? வயித்துல வளர்றதும் நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் மாதிரி வளர்ந்து கிரிமினலா தான் நிக்கும். ஆசாசியா இந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதுவும் இவங்கள மாதிரி வளர்ந்து நிக்கிறத பார்க்கலாம் என் உடம்புல தெம்பில்ல. அந்த குழந்தைய அவ பெத்து எடுப்பா, அவ அதை வளர்ப்பா, அது இங்கதான் வளரும். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படி மனசாட்சியை தொலைச்சிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசுற? கீர்த்தி பாவம்டி, முத புள்ளைய சுமந்திருக்கா. ஒரு பொண்ணுக்கு அதை விட சந்தோஷம் இருக்குமா? அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம பண்ணிட்டீங்களே. பெருசா வாய் கிளிய பேசுவல்ல, இப்ப பேசு. அந்த புள்ள மனசு எந்த அளவுக்கு ரணப்பட்டிருந்தா வயித்துல வளர்ற குழந்தைய வேண்டான்னு சொல்லி இருப்பா. ஐயோ கடவுளே, இதுக்கு ஏன் உசுரை எடுத்திருக்கலாமே. ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வர்றதுல எனக்கு மட்டுமா இஷ்டம் இல்லாம இருக்க போது கீர்த்தி ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறான்னு தெரியல. இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? இவனை நம்பியும் ஒருத்தி மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கிறா. அவன் மருமக இல்ல, இந்த வீட்டு சாமி, கொலசாமிடி. அநியாயமா அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்கல்ல. ஏடா, நீ அவளை பொண்டாட்டி மாதிரியா நடத்திருக்க? உங்க ரெண்டு பேருக்குமே அவ வேலை செய்யறவ, அப்படித்தானே? சொல்லுடா, அப்படித்தானே? அவ வேணா, ஆனா அவ மூலியமா வர சொத்து மட்டும் வேணும் இல்ல? உன் புள்ள ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சும் அவங்க எவ்வளவோ சொல்லியும் இவனை கட்டிட்டு வந்தா பாரு நம்ம மருமக, அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இவனை அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதியா? ஆக கூடாது. நாளைக்கே அங்க போய் கீர்த்தி கையில கால்ல விழுந்தாவது குழந்தைய பெத்துக்க சம்மதிக்க வைக்க போறேன். ஆனா ஒண்ணு, அவ அங்கேயே இருக்கட்டும்.
அந்த குழந்தையாச்சும் உங்க நிழல் படாம உங்க 2 பேரோட மூச்சு காத்து படாம நல்லபடியா வளரட்டும். ஏன் அப்படி சொல்ற? நாளைக்கு நானும் வரையா கீர்த்தி கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நம்ம குடும்ப வாரிசு அவ நல்லபடியா பெத்தெடுக்கணும்யா. மன்னிப்பா? நீயா? சும்மா நடிக்காத. ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சா? யோ, ஜெயிலுக்கு தானே நான் போறேன்யா. நான் தாராளமா போறேன். அவங்க நினைச்சிருந்தா என்ன எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்படியெல்லாம் அனுப்பணும்னு அவங்க நினைச்சது இல்லல. இது வரைக்கும் நினைக்கலையே. அப்பா அதை செய்யாம விட்ட பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றேன். டேய் மனோ, நாளைக்கு நாம அங்க போவோம்டா. கீர்த்தி கிட்ட எப்படியாவது பேசி குழந்தைய எப்படியாவது பத்திரமா பெத்தெடுக்க சம்மதம் வாங்குவோம்டா. அவ என்ன பேசினாலும் நம்ம இறங்கி போய் பேசுவோம்டா. இறங்கினா அவ பேசணுமே. கால்ல விழறேன்டா. அவ கால்ல போய் விழற. நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடலாம். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா. எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுவோம்டா. சொல்லிடுவோம். வாசுகி, நிஜமா தான் சொல்றியா? ஏன் அப்படி கேக்குற? இங்க பாரு, நீ ஏன் மாறினாலும் இதுக்கப்புறம் நான் மாற மாட்டேயா. எனக்கு என் மருமக பிள்ளையும் என் பேர பிள்ளையும் வேணும்டா. அவ எனக்கு வேணும்டா. என் பேர பிள்ளையும் எனக்கு வேணும்டா. எனக்கு பேர பிள்ளை வேணும்டா. அட, அம்மாவும் பொண்ணு இங்கதான் இருக்கீங்களா? 2 பேரும் ஆளையே காணுமேன்னு பார்த்தேன். ராதா, ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரையாச்சும் விட்டுருக்கோமான்னு நல்லா யோசிச்சு பாத்தியா? ஆளுக்கு ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்த கல்யாணத்துல பாத்துக்கலாம்னு சொல்லி சமாளிக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன். இல்ல ராதா, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இல்ல. ராமமூர்த்தி கிட்ட ஏன்டா உன் மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலன்னு நான் கோவிச்சுக்கிட்டப்போ அவன் அடுத்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்னு ரொம்ப சாரி கேட்டான். அதனால தான் சொன்னேன். என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ரிசப்ஷனுக்கு ஆல்ரெடி சொல்ல வேண்டியவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதை விடு, உங்க 2 பேரோட முகமும் சரியில்லையே, அதை தான் கேக்குறேன். எனக்கு என்னங்க, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். என்னாச்சு சங்கவி? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லங்க. நான் அவகிட்ட கேட்டேன்.